வந்துட்டு இந்த இது வந்து ரிவர்ஸ்க்கு போறோம்னா முன்னு போடணும். ஓ நல்ல ஒரு யானை வந்திருக்கு தனியே. சொன்னார் அந்த டெக்கோ அண்ணா போடுவான்னு நிறைய மயில் அதே போல் யானைகள்லாம் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கலும். இப்போ சீரியஸாகவே அந்த பெரிய ஓரளவான அந்த மரங்கள் எல்லாத்தையும் வந்து தள்ள இருந்தால இந்த ஒரு அந்த யானை வேலையை 3 கம்பி மாதிரி வரும். அந்த கம்பி கீழே மெதுவாக அந்த அது தும்பி கையை போட்டு அந்த வளைச்சிட்டு போகிற மாதிரி நிறைய வீடியோஸில் இந்த டேஸில் வந்து சேனல்லாம் இந்த இருக்கிற மரத்தில் வந்துட்டு தூக்குனாங்குருவி கூடு இருக்குது. ஒரு நாளுமே நீங்கள் போய்த்து வந்துட்டு அந்த தூக்குனாங்குருவி கூடுவில் வந்துட்டு அதை வந்துட்டு உடச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா அந்த கூடுவில் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டைமில் கவர்மெண்ட் அதாவது போலீஸால எல்லாம் கண்ணாங்கன்னா வந்துட்டு அதிகமாக ஃபைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே போல் சன்க்ரீம் பாவிச்சிருக்கிறேன். என்ன சன்க்ரீம் இல்லாத ஏலாம் என்ன விஷயம்னா இதில் வந்துட்டு 4 வீலர் இல்லை, அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்டக்காகவே நிற்கிது பாருங்க இந்த இடத்துல. காய் சீரியஸ் ஏலா அவ்வளோ தான் வண்டிட்டு கதை முடிஞ்சு வான வரம் தான் நிறுத்தா. இந்த ஏரியாவில் வந்துட்டு அந்த பாலப்பழம் அதே போல் வீரப்பழம்னு சொல்லி 2 வகையான பழங்கள் இருக்குது. அது நிறைய வந்துட்டு காட்டுப்பகுதியில் தான் வளரும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் லாங் டேஸ் இப்போ வந்துட்டு இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. வந்துட்டு ஸ்ரீலங்காவில் நிறைய வில்லேஜஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிஞ்சு அப்படி நான் மலையத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு நான் இப்போ இருக்கிற பிளேஸ் வந்துட்டு மகாவெளி தென்னைன்னு சொல்லி, அதாவது நீங்கள் ஆல்ரெடி வீடியோ சேனலில் பார்த்துருப்பீங்க. ஒரு அழகான குடில் வீடை நான் காட்டிருப்பேன். மிஸ்டர் சமீம்னு சொல்லி அவரோட ஃபார்மில் திறந்துட்டு இருக்கிறேன். பிளாக் டேவில் அப்படி ஒரு ரைடு ஒன்று வந்த வழியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரோட ஃபார்மு ஃபுல்லாக வந்துட்டு இப்போ யானை வெயில் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. மெயினான விஷயம் வந்துட்டு அந்த யானை வெயில் அடிக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ ரோட் மாதிரி செய்கிறாங்க. அந்த ரோடு அங்காலத்தான் வந்துட்டு யானை வேலி வருமாம். அப்போ அதை வந்துட்டு கேட்டபிலர் கொண்டாந்து ஒரு பெக்கோ வகை ஒன்று தான். அந்த கேட்டபிலர் கொண்டாந்து வந்துட்டு இப்போ அதை ரோட் போட்டுருக்காங்க. நான் இவ்வளோ நாளைக்கு கண்டு இல்லை கேட்டபிலரில் வேலை செய்கிறத. இப்போ என்ன செய்ய போகிறோம் வந்துட்டு கொஞ்சம் கேட்டு பார்த்து ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிளேஸை பாருங்கள். நிறைய மயில் அதே போல் யானைகள்லாம் வந்துட்டு இந்த இடத்துல பார்க்கலும். இப்போ யானை புழக்கம் வந்துட்டு அதிகமான தளத்தை வந்துட்டு இந்த ரோடு ஒன்று போட்டுருவாங்க. அப்போ யானை எது சரி இந்த காட்டால் வரக்குள்ள இந்த இடத்த கண்டு எலக்ட் ஆகிட்டு அந்த அதாவது அதுக்கு அங்கால வந்துட்டு அப்படியோ கம்பி வேலி வரும். இப்போ அந்த இடத்துல வேலை நடந்துட்டு இருக்குது கேட்டபிலரில். சீரியஸாகவே அந்த பெரிய ஓரளவான அந்த மரங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு தள்ள இல்லாத பிரயோசனம் இல்லாத அடுத்த வந்துட்டு இந்த ரோட் கிட்ட இருக்கிற மரங்களை தள்ள இல்லை. ஏன்னா வந்துட்டு சம்டைம் யானைகள் வந்து அந்த மரங்களை வந்துட்டு வேலிக்கு மேலே மிரித்து தள்ளி அப்படியே எல்லாம் போகும். அதெல்லாம் வந்துட்டு அந்த கிட்ட இருக்கிற சின்ன மரங்கள்லாம் வந்துட்டு சைட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு சேஃப் ஆகும் அந்த யானை வேலிக்கு. ஏன்னா இந்த டேஸில் பார்த்துட்டு வந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டு எப்படின்னு சொன்னால் அந்த யானை வேலிகிட்ட மேலே ஒரு கட்டையை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி, அதே போல் வந்துட்டு அந்த யானை வேலையை 3 கம்பி மாதிரி வரும். அந்த கம்பி கீழே மெதுவாக அந்த அது தும்பி கையை போட்டு அந்த வளைச்சிட்டு போகிற மாதிரி நிறைய வீடியோஸ் இப்போ இந்த டேஸில் வருது சேனல்ல எல்லாம். இப்போ இந்த இடத்துல தான் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் வந்துட்டு நிறைய தூக்குனாங்குருவி கூடுதல் இருக்குது இந்த பிளேஸில். இந்த இருக்கிற மரத்தில் வந்துட்டு தூக்குனாங்குருவி கூடு இருக்குது. ஏன்னா நிறைய வந்துட்டு கண்டிருக்க மாட்டேங்க. நிறைய வீடியோஸில் ஃபோட்டோஸ் தான் கண்டிருப்பீங்க. வில்லேஜஸ்லேயும் இல்லை பார்க்குறது. இப்போ எனக்கு காட்டுப்பாதையில் தான் வந்துட்டு இந்த தூக்குனாங்குருவி கூட எங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும். இது வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் இல்லை நான் நினைக்கிற மாதிரி. இது அவ்வளோமே அந்த இடத்துல மட்டும் 3 தூக்குனாங்குருவி கூடல் இருக்குது. ஆனால் கம்ப்ளீட் ஆகல, ஹாஃபில் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த வாரவாளில் நிறைய நான் வந்துட்டு தூக்குனாங்குருவி கூடலில் அப்படி கண்டா கிட்ட போய் எடுத்து காட்டுறேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு அப்போ நீங்கள் எங்கே சரி ட்ராவல் பண்ண போகல, அதாவது ஒரு அட்வென்ச்சர் ஃபன் பண்ண போகல, அப்படியான தூக்குனாங்குருவி கூடுதல் கண்டிங்க ஒரு நாளுமே நீங்கள் போய்த்து வந்துட்டு அந்த தூக்குனாங்குருவி கூடலை வந்துட்டு அதை வந்துட்டு உடச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா அது வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் உண்டு. நிறைய பறவைகள் கட்டாது, அது ஒரு வகையான பறவை கட்டும். அடுத்த விஷயம் என்ன சொன்னால் அந்த கூடுதலில் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டைமில் கவர்மெண்ட் அதாவது போலீஸால எல்லாம் கண்ணாங்கன்னா வந்துட்டு அதிகமாக ஃபைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் வந்து நீங்கள் எலக்ட் ஆகுங்க. அடுத்து வந்துட்டு 7 நாள் வந்துட்டு அப்படியான விஷயங்களை வந்துட்டு அழிக்காமல் இருக்கிற அளவுக்கு நல்ல எங்களுக்கு. இப்போ நாங்கள் அப்படியோ பிளாக் டேவில் தான் வந்திருக்கிறோம். இப்போ இதில் போய் இது பார்ப்போம். இப்போ அந்த ரோட் போட இப்போ இதில் தான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ எப்படியோ வந்து ரோட் போட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். அது ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரே அளவில் வச்சு இப்போ தள்ளிட்டு போய்ட்டு இருக்குது அந்த பெக்கோ வந்துட்டு. கேட்டபிலர்னு சொல்கிற வகை தான் இது. நிறைய ஜேசிபி அந்தமாரி நிறைய வந்துட்டு இருக்குது. அதில் வந்துட்டு இது கேட்டபிலர்னு சொல்கிற அப்படி தான் நினைக்கிறேன். அந்த போட்டுருந்துச்சு அதில் மிஸ்டேக் ஆகினா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த இடத்துல போய்ட்டு அவர் அண்ணாக்கிட்ட கேட்டு பார்ப்போம் ஒரு ரைட் ஒன்று தாரீங்களான்னு சொல்லி.
கைஸ் ஆஃப்டர் லாங் டேஸ் போகிறத வந்துட்டு நான் இந்த பிளாக் டெவிலில் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இந்த டே ஃபுல்லாக வந்து அட்வென்ச்சருக்கு எடுத்திருக்கிற வாகனம். அதாவது ஒரு சில வேலைகள் காரணம் வச்சு தான் இந்த வாகனத்தை நாங்கள் எடுத்தோம். இதில் பேர் வந்துட்டு பிளாக் டெவில். ரொம்ப நாளைக்கு போகிற இப்படி ஒரு ரைடு ஒன்று போகிறோம் பாருங்கள் காட்டில். அதுவும் இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பச்சை கலர்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள், நிறைய மரங்கள். அதே போல் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ இந்த டேஸில் வந்துட்டு இந்த ஏரியாக்களில் வந்துட்டு அவ்வளோ யானைகள் வரும். ஏன்னு சொன்னால் வந்துட்டு அந்த வயல் வெட்டின சீசன்றதால வந்துட்டு யாருமே அந்த காவலுக்கெல்லாம் இருக்க மாட்டாங்களாம், அந்த வயல் வேலை செய்கிறவங்க எல்லாம். அதால் வந்துட்டு யானைகள் பழக்கம் அதிகம். ஆனால் இப்படி ஒரு இது ஒன்று அடித்தா வந்துட்டு இவங்களோட ஃபார்முக்கு வந்துட்டு மிச்சமே சேஃபாக இருக்கும். அந்த பிளேஸில் வந்துட்டு ஃபுல்லாகவே வேலை போய்த்துட்டு இருக்குது. அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் என்ன வந்துட்டு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் தான் போட்டுருக்கிறேன். அதே போல் சன்க்ரீம் பாவிச்சிருக்கிறேன். என்ன சன்க்ரீம் இல்லாமல் ஏலாம் இந்த சன்க்ரீம் போட்டுமே எஃபெக்ட் ஆகும் ஸ்கின் எல்லாமே வந்துட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் நான் அந்த கிட்ட வந்துட்டேன். சும்மா ஈஸியாக வந்துட்டு ரோடு ஒன்றாக்கிட்டாங்க அந்த பிளேஸு. அந்த பிளேஸில் இருந்து அப்படியே வந்தோம். இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே ரோட் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அதாவது மிச்சம் அந்த வலிச்சுட்டு போகாமல் லைட்டாக அந்த ஒரு வாகனம் போய் வர அளவுக்கு. ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல இப்போ யானை வேலிகள் வந்துச்சுன்னா சம்டைம் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. நிறைய யானைகள் வந்து தள்ளும் அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு இப்படி ரோடு ஒன்று வைப்பாங்க. வச்சானா வந்துட்டு வெஹிக்கிளில் வந்து செக் பண்ணக்கூடிய மாதிரியும். அடுத்து வந்துட்டு அந்த வார யானைகள் வந்துட்டு இந்த ரோடை கரெக்டாக திரும்பி போகணும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியா. நான் நிறைய இடத்துல வந்துட்டு யானை வேலைகள் செய்ய போல இந்த வேலை செய்வாங்க. பாருங்கள், இதான் வந்துட்டு அந்த கேட்டபில்லர் வந்து சொல்கிற பேக்கோ தான். இது பாருங்க, சிம்பிளாக வந்துட்டு இந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு அவ்வளோ ஹெவி லோடான வாகனம் இது. இப்போதான் நான் அந்த கேட்டேன், நான் அந்த அண்ணா கிட்ட வந்துட்டு மெயினாக என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அப்போ சொல்கிறாங்க வந்துட்டு மெயினாக அந்த நிறைய கவர்மெண்ட் காணிகள் இருக்கும். அதாவது பது கட்டுறது 99 வருஷம் லீஸில் அப்படியான இடங்கள் எடுத்து நிறைய பெரிய ஃபேக்ட்ரிஸ் அதே மாதிரி நிறைய அந்த ஃபார்மிங் எல்லாம் செய்வாங்க. அப்படி எடுக்க போகலாம் வந்துட்டு இருக்கிற மரங்களை தள்ளத்தை வந்துட்டு மெயினாகவே இந்த கேட்டபில்லர் யூஸ் பண்ணுவாங்க. பாப்போம், இன்றைக்கி நான் கேட்டுருக்கோம் ரைடு ஒன்று தாங்கன்னு சொல்லி. எந்த இடத்துல எங்கள் தருவாரோ தெரியா. கொஞ்சம் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போனதோடு தான் வந்துட்டு நாங்கள் எடுக்கணும். ஏன்னா இப்போ பெக்கோ ஜேசிபி எல்லாம் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஹார்டு இது ட்ரைவ் பண்ணுறது. இதை விட நேற்று ஒரு அங்கிள் வேலை செஞ்ச இந்த இடத்துல அவர் சொன்னார் வந்துட்டு இதை பார்க்க 5 மடங்கு பெரிய இதில் தான் வேலை செய்கிறாரான்னு சொல்லி. அதாவது இந்த பெக்கோனில் தான். சீரியஸாகவே பாருங்க, இந்த பிளேஸ் அப்படியே கிளியர் பண்ணிடுச்சு. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா அந்த இவங்களோட குறிப்பிட்ட அந்த காணியில் குறிக்கிற சின்ன சின்ன அந்த காடுகள் மாதிரி இதெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு வாகனம் போகிற அளவுக்கு மாதிரி செய்வாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொன்னாலும் இப்போ நாங்கள் அடித்த ரோடு வந்துட்டு ட்ரோன் ஷோஸில் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதே போல் வந்துட்டு யானைகள் இருந்தாலுமே எங்களுக்கு கெச்ச பண்ணலும். இப்போ நாங்கள் அப்படியே ட்ரோன் ஷோஸில் பார்ப்போம். காய்ஸ், நல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னு சொன்னால், நல்ல ஒரு யானை வந்திருக்கு தனியே வந்து அந்த ஒரு குளம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல வந்து விளையாடிட்டு இருக்குது. என்ன இஷ்யூன்னு சொன்னால் ட்ரோனை வந்துருக்கு, ட்ரோனை மெமரி கார்டை கொண்டு வரல. அதால் சீரியஸ் வீடியோ பண்ண இல்லாது. இது நான் இப்படி வச்சு காட்டுறேன். இப்போ நான் ஃபார்ம் கிட் எடுத்துட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இதான் ரோட் வந்துட்டு அழகாக வந்து லெவல் பாயிண்ட் வந்துருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் டெவிலும் இருக்குது. சாரி காய்ஸ், இன்றைக்கு எங்களுக்கு வந்துட்டு யானை வீடியோ எடுக்கலாம் ஆகினது. ஃபுல்லாக ஒவ்வொரு வீடியோவில் வந்துட்டு யானை வீடியோ வந்து இன்க்ளூட் ஆகும். ஏன்னா நிறைய யானைகள் வந்து நான் அதில் காட்டிருப்பேன். அதாவது குரூப்பாக வந்துட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி, அதேமாரி சாப்பாடு தேடி வர மாதிரி வீடியோலாம் எடுத்திருக்கிறேன். பாப்போம் இந்த முன்னுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ஃபோன்லேயே வந்துட்டு கவர் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி நான் கோப்ரோ கொண்டு வரவும் இல்லை, இந்த ஃபோனில் தான் வீடியோ பண்ணிட்டுருக்கிறேன். ட்ரோனும் வந்துட்டு பேட்டரி கொண்டு வரல. இன்னும் கொஞ்சத்தில் வந்துட்டு அதே ஒரு ரைடு வந்து போயிட்டு பார்ப்போம். இன்றைக்கி மெயினாக வந்து இந்த விஷயம் வந்துட்டு அந்த கேட்டபில்லர் ட்ரைவ் பண்ணி பார்க்குறது தான், ஆப்ரேட் பண்ணி பார்க்குறது. ஓகே பாப்போம். காய்ஸ், என்னெல்லாம் வாரான்னு பாருங்க சிரிச்சிட்டு இந்த பிளாக் டெவிலில் கொண்டு வந்து புதைச்சி. என்ன விஷயம் சொன்னால் இதில் வந்துட்டு 4 வீலர் இல்லை, அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்டக்காகவே நிற்கிது பாருங்க இந்த இடத்துல. சொன்னார் அந்த பெக்கோ அண்ணா போடவானாண்டு. நான் தான் போட சொன்னேன். சரி, அங்காலையும் மேசி கட்டை போட்டால் சரி. எங்கள் முன்னாடி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு 50 ரூபா பக்கம் எடுக்குது. இது கேன்சல் போடுங்க. 2 பேர் போட்டேன் மரத்தோட. இப்போ என்னென்னா வந்துட்டு அந்த பெக்கோவை கூப்பிட்டு இழுக்கலாம். பெக்கோ ஆல்ரெடி மிச்ச தூரம் போயிட்டுருச்சு.
அடுத்த என்ன இஷ்யூன்னு சொன்னால் இருக்கிறதுக்குரிய கவுரு இல்லை எங்கள்கிட்ட. கவுரு இருக்குதா இதுலுக்கும்? இல்லை. ஓகே ரைட். நேராக வைங்க. வேறு முன்னுக்கு வைங்க. கட்டை போட்டேன் நிப்பமா இன்னைக்கு தள்ளணுமா? தள்ளுங்க. ஒரு வீடியோ டைம்ல கொஞ்சம் வண்டி போயிட்டு இருக்காரு. உனது போட்டார் ஒரு போடு அங்கால பக்கம் இடமே இருக்கு. ஏறு நின்றா வராதா? சரி கொஞ்சம் நீங்களா காய் சீரியஸ் ஆகலா அவ்வளோ தான் வண்டிட்டு கதை முடிஞ்சு. இப்போ என்ன செய்ய போனோம் வந்துட்டு அந்த கொஞ்சம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இப்போ வந்த கேட்டபிளரை போட்டு தான் இழுக்கணும். இதை உள்ளுக்கு நார்மல் பெல்ட் ஒன்று வச்சிருக்கிறேன். அந்த பெல்ட்டை தான் கட்டி இழுக்கணும். பாப்போம். இந்த ஒரு டயர் தான் எரிவி இருக்குது பின்னுக்கு இருக்கிற. மங்கால் டயர் இல்லை. 4 வீலர்னு சொன்னால் சும்மா நார்மலாகவே வரும். இது 4 வீலர் இல்லை, அதால் கொஞ்சம் கஷ்டம். ஓகே இப்போ போய் அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த வண்டியை கட்டி இழுப்போம். பார்ப்போம். ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு கேட்டபிளர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பிளாக் டேவிலே இப்போ நாங்கள் எல்லாம் கட்டி இழுக்க போகிறோம். 4 வீலர் இல்லாட்டி தான் ப்ராப்ளம். ஓகே இந்த இடத்துல வந்து வந்துட்டுனா அப்படியே ஃபுல்லாகவே சேர் இருக்குது. தண்ணி இருக்கிறதால வந்துட்டு இப்போ ஃபுல்லாகவே இருந்துச்சு. இன்னொரு சீன் என்னென்னு சொன்னால் வந்துட்டு இப்போ மழை பெய்யுற டைம். மழை பெஞ்சா வந்துட்டு எனக்கு ஃபுல்லாகவே கஷ்டமாகும் போகிறதுக்கு. அதால் வந்து இப்போ கேட்டபிளரை போட்டு இழுக்க போகிறோம். ஷுவராக கட்டையிலுமா எப்படி பாப்போம். இவர்கிட்ட இது நண்டிதை செக் பண்ண போகிறோம். பெரிய ஷோ காட்டிட்டு இப்போ இந்த முடிச்செல்லாம் போகிறாரு. எவ்வளோ இந்த உறுதியாக இருக்குன்னு சொல்லி இதில் தான் நான் பார்க்க போகிறோம். கட்டிருந்த கழட்டுறீங்க அது போதும், அது கழட்டுவானா பாப்போம் எப்படி இதை கட்டுறாருன்னு சொல்லி. வான மரம் தான் நிறுத்தா. காய்ஸ் இப்போ வந்துட்டு எடுத்தா வருமா? இந்த இடத்துல வந்துட்டு சின்ன கம்பு துணை எடுங்க. ஹரி ஹரி ஏகமா வீடியோ காட்டணும் ஏகட. ஓ நே ஓ மேண்ட புள்ளி. இப்போ நான் வந்துட்டு பிளாக் டேவில நாத்தா வந்துட்டு காய்ஸ் இப்போ நான் பிளாக் டேவில வந்துட்டு நாத்தா இந்த கேட்டபிளரால் இழுக்க போகிறேன். அவர்கிட்ட கேட்டுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு போய் ட்ரை பண்ணி இல்லை.
இல்லையே சீரியஸாக வேற லெவல் கேட்டபிள் ட்ரைவ் பண்ணிக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம். ரைட், இதுதான். இது என்ன இது விஷயம் சொன்னால், இது வந்துட்டு இது வந்து ரிவர்ஸ்க்கு போகிறோம்னா முன்னுக்கு போடணும். ஓ காய்ஸ், இப்படி எடுத்தோன்னா வந்துட்டு முன்னுக்கு போகிறதுக்கு இங்கே பாருங்க எக்ஸ்ட்ரா இதுதான். அது ஓ மச்சான் අයියා හැරෙන්න කොහමද? අයියා අදින්න ඕනේ. මේක එලා වම් පැත්ත මේක. හරි හරි. හිමිට යන්නද? මේක බ්‍රේක් එක නේ. හරි. හරි හරි හරි. හරි. බ්‍රේක් එක අල්ලලා මේක අදින්න ඕනේ. ඇදලා මේක. ඕකේ. காய்ஸ், இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட பிளாக் டேவில் தான் போயிட்டு இருக்கிறேன். பார்த்துருப்பீங்க வந்துட்டு ஃபுல்லாக இதில் ஒரு ரைட் ஒன்று போகணும் நாங்கள். ஓஹோ ஓஹோ, மெதுவாக போகிறதா போகிற மாதிரி பாருங்க. ஏய் மச்சான் மச்சான், எவ்வளோ அவசரமாக போகிறீங்க? நான் பின்னிக்கல இருக்கேன். நடந்து பாருங்க காய்ஸ், இவர் நம்பி ஏறி நான் என்ன செய்யறேன். அந்த கிளாஸை காணும் வைங்க உள்ள. இல்ல ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா போறீங்க? என்ன அவசரம்? ஓ இல்ல இந்த இது நீங்க வரட்டு மெதுவாக வரட்டும், லெவல் பண்ணிட்டு அவசரம் மூடிடு. ஓகே, இப்போ நாங்கள் அந்த கேட்டபிள் வர வரைக்கும் அப்படி ஸ்லோவாக நடந்து போனோம். சரி, நோட்டு வாங்க பையனுக்கு. காய்ஸ், நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க வந்துட்டு ஃபுல்லாக. இப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த கேட்டபிள் தான் ரைடு ஒன்று போனோம். இப்போ இந்த ஆல்ரெடி எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ வந்து நார்மலாகவே லெவல் பண்ணிட்டு வராங்க. சீரியஸாகவே செம்மையாக இந்த பிளேஸ் வந்து நிற்கிறதுக்கு காட்டுக்கு நடுவில். அதே போல் இப்போ சன்செட் ஆகிட்டு இருக்குது அந்த ஏரியாவில். கிளைமேட் மழை பெய்யறதால ஸ்டில்லுன்னு இருக்குது. இப்போ என்ன செய்ய போனால் வீடியோ முடிக்க போகிறேன். இந்த வ்ளாகில் வந்து நான் மெயினாக வந்தது வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஏரியாவில் வந்துட்டு அந்த பாலப்பழம் அதே போல் வீரப்பழம்னு சொல்லி 2 வகையான பழங்கள் இருக்குது. அது நிறைய வந்துட்டு காட்டுப்பகுதியில் தான் வளரும். அந்த காய் நிறைய வந்துட்டு மரங்களில் காய்ச்சிருக்குன்னு சொல்ல வந்தால் வந்துட்டு அந்த மரத்தை பார்த்துட்டு போகணும் வந்தேன். நிறைய வந்துட்டு காய்ச்சிருக்குது, ஃபுல்லாகவே எல்லாமே பச்சை. இப்போ இந்த அடுத்த வ்ளாக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க வந்துட்டு அந்த எப்படி சொல்கிற அந்த பாலப்பழம் வீரப்பழம் பழுத்தோன்னு அதை போய் இது பறிக்கிற மாதிரி ஒரு வ்ளாக் தான் வரும். 2-3 கேட்டகரிஸ் இது பிளான் பண்ணிக்கிறேன். வீடியோ பாருங்கள், ஃபுல்லாகவே அந்த அட்வென்ச்சரான அதே மாதிரி வில்லேஜ் வீடியோஸ் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். கரெக்டாக வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.